ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 28/8/2024க்கான கேரளா நாட்டு சார்ட் கிசானிங் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், சரிங்களா? ஸோ கடைசி 4 நாளுக்கான ஒரு 3D ஃபாலோயிங் நம்பர்ஸ் சொல்கிறேன், சரிங்களா? அந்த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இல்லாமல் இன்றைக்கி எடுத்துருக்க பேட்டர்ன் பார்த்தோன்னா புதுசாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த பேட்டர்ன் நல்லா தெளிவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். போன மாதத்தோட லாஸ்ட்டு சி போர்டு மட்டும், சரிங்களா? சி போர்டு பார்த்திங்கன்னா 3, நாங்கள் 22ஆந்தேதி உங்களுக்கு மாடல் காட்டுறேன். 3 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, சரிங்களா? அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0/26, அதாவது அந்த டேட்டுக்கு நேராக 22ஆந்தேதி போன மாதம் சி போர்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா 3வது மாதம், சரிங்களா? 3 வந்ததுனால 3வது மாதம் போகிறோம். 3வது மாதத்தில் 3ஆந்தேதி, சரிங்களா? 3ஆந்தேதி இங்கே உள்ள ரிசல்ட் மட்டும் பாருங்கள். இந்த நம்பர் அப்படியே சி போர்டு பார்த்தீங்கன்னா 01, அடுத்து பி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 70. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சி போர்டுனா 10, பி போர்டுனா அப்படியே கீழே பார்க்கணும், சரிங்களா? 70, 11, 06, 50 இந்த மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வந்ததில் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கள். இந்த 3ஆந்தேதிக்கு நமக்கு 22ஆந்தேதி 0/26 ரிசல்ட், சரிங்களா? 0/26க்கு பாருங்கள், அப்படியே இதில் உள்ள நம்பர் 06 நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? 06 டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 7. அப்போ 7னா 2, 4, 6, 7வது மாதம்னா ஜூலை மாதம் வரும். ஜூலை மாதத்தில் 2, 4, 6, 2, 4, 6, 7ஆந்தேதியிலேருந்து இந்த உள் நம்பர் அப்படியே, அதாவது மொத்த நம்பர்ஸே பார்த்துக்குங்க. 91, 23, அதாவது அப்படியே கீழே 9, சி போர்டுனா 9, 1ங்கிறது 91 வச்சுக்கோங்க. அடுத்து பி போர்டு மட்டும் பாருங்கள் 23. ஸோ இந்த மாதிரி உள்ளதில் நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள். சி போர்டு அப்படியே வந்திருக்கு, சரிங்களா? சி போர்டு நம்பர் மட்டும் பாருங்கள், அப்படியே 91 அப்படிங்கிற நம்பர் நமக்கு பார்த்தோன்னா அடுத்த நாள் பாஸு. ஸோ 0 அப்படிங்கிறனால அதை விட்டுருங்க. ஸோ 0க்கு நம்ம கணக்கு பண்ண முடியாது. அடுத்து 1 அப்படின்ட்டு இருக்குங்களா? 1 அப்படிங்கிறப்ப இங்கே 1ஆந்தேதி, அடுத்து 2ஆந்தேதியில் பார்த்துங்க. கரெக்டாக சி போர்டு மட்டும் பாருங்கள், 01 நமக்கு பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? 210 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்து 2னா 2ஆந்தேதி பார்த்துக்கணும், சரிங்களா? ஸோ 2ஆந்தேதிக்கு நமக்கு இங்கே என்ன ரிசல்ட் பார்த்தா 249. இங்கே பி போர்டு மட்டும் பாருங்கள், 2 நாள் அப்படியே நமக்கு 42 அப்படிங்கிற நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? 2 நாள் அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து 6 அப்படின்னா நமக்கு 1, 2, 3, 4, 5, 6ஆந்தேதிக்கு டேட்டு, அதாவது நமக்கு அடித்த ரிசல்ட்டு மட்டும் தான் நமக்கு கணக்கு, சரிங்களா? ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ரிசல்ட்டு 415. 415க்கு பாருங்கள், நமக்கு அதாவது பி போர்டும் வந்திருக்கு, ஏ போர்டும் வந்திருக்கு. நம்ம எது வேணால் கணக்கு வச்சுக்கலாம், சரிங்களா? 5, 1 நமக்கு பார்த்தோன்னா பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ நமக்கு அதிகபட்சம் போனது பார்த்தீங்கன்னா இந்த உள் நம்பர், அந்த ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நமக்கு பார்த்தோன்னா பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ இடையில நமக்கு ஒரு 5 இருக்குது. ஸோ அதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 5க்கு 5வது மாதம், சரிங்களா? அப்படிங்கிறப்ப 2, 4, 5வது மாதத்துக்கு ஸோ நம்ம பார்த்தோன்னா மறைச்சி வச்சுருக்கோம். 5வது டேட் பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் வரணும், சரிங்களா? 5க்கு நமக்கு 404 ரிசல்ட்டு, சரிங்களா? ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ரிசல்ட் வரல. லாஸ்ட்டு ஒரு 2, 4, 6 நாள் பார்த்தோன்னா கரெக்டாக அது மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா 8க்கு இந்த மாதம் தான், சரிங்களா? அப்போது 8ஆந்தேதி 9ஆந்தேதியும் உள்ள ஏபிஎஸ்சி நம்பர் பார்த்தோன்னா நம்ம எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? 8ஆந்தேதி அப்படிங்கிறது இங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த நம்பரை நீங்கள் அப்படியே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நம்பரு 38, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 98. ஸோ ஏபிஎஸ்சியில் எடுத்து ட்ரை பண்ண முடிஞ்சால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 54 அப்படிங்கிறது வேணால் கட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஏற்கனவே இன்றைக்கி வந்திருக்கிறதுனால கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 45 அப்படிங்கிற நம்பரு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 76, அடுத்து பார்த்தீங்கன்னா 55. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14, சரிங்களா? இந்த 2 நம்பர்ஸுமே நமக்கு பார்த்தீங்கன்னா விட்டுடலாம், சரிங்களா? ஸோ இந்த 2 நம்பர்ஸ் நமக்கு சேர்ந்த நம்பர்ஸ் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டே பாருங்கள் 415. இந்த 2 நம்பர்ஸ்லேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது 2 நம்பரே விட்டுடலாம். 57, 46 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா 39, 98. ஸோ இதில் நான் பார்த்தோன்னா 38 நமக்கு ஃபாலோயிங் நம்பர்ஸில் இருக்கிறதுனால 238, சரிங்களா? 238 அப்படிங்கிற நம்பரும், அதே மாதிரி 76 இருக்குது பார்த்தீங்களா? 76க்கு பார்த்தீங்கன்னா 776. ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் எனக்கு
நான் இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். 238 776 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸை வந்து கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ஃபாலோயிங் நம்பர்ஸில் மீதி இருக்க நாள் நான் 3 டிஜிட் நம்பர் வந்து கொடுக்குறேன் சரிங்களா. 238 அப்படிங்கிற நம்பரும் 772 அப்படிங்கிற நம்பரும் மீதி இருக்க இந்த 4 நாளில் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். டெய்லியுமே ஒரு செட்டு 238 772 ரிப்ளேஸ் ஆனீங்கன்னா பாக்ஸில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 238க்கு எனக்கு நல்ல சான்ஸ் இருக்க மாதிரி ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோன்னா 38 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா ஃபாலோயிங் நம்பர்ஸில் இருக்குது சரிங்களா. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். 2ஆம் தேதி 3ஆம் தேதியோட உள் நம்பருக்கு பார்த்தீங்களா, அந்தந்த மாதத்தில் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்ததெல்லாம் ஏற்கனவே ஃபுல்லாக வந்திருக்கு. நீங்கள் செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கோங்க. இந்த 2ஆம் தேதி அப்படி 19 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. 19 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக 19 சொல்லி பிசி பாஸ் ஆகிருக்கு. 28க்கு பாருங்கள், 28க்கு 82ன்னு சொல்லி வந்திருக்கு. 22க்கு ஜூலை மாதம் வந்து சரிங்களா. ஜூலை மாதம் 22 டபுள்ஸு சரிங்களா. டபுள்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்திருக்கு சரிங்களா. 272ன்னு சொல்லி வந்திருக்கு. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 23 இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வரல. அன்னைய டேட்லேயே வந்து பார்த்தா அடிச்சிருந்தாங்க. அது வந்து நம்ம கணக்கு இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா 238 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் சரிங்களா. இந்த 2 நம்பர்ஸை வந்து கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ ஏபியில் 77 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா 2 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதில் வந்து சி போர்டு மட்டும் நீங்கள் எதுவும் வேறு ஏதாவது மாற்றி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி வந்தால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு தோணுங்கிற கூட கம்பல்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய கெஸ்ஸிங்கில் மீதி உள்ள இந்த 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 238ம் 772ம் டெய்லியும் ஒரு செட்டு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் 4 டிஜிட் நம்பர் சொல்கிறேன். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் 238 தான் நம்ம கெஸ்ஸிங்கு கொடுத்துருக்கோம். 238ம் 776 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 1 லேக் ப்ரைஸில் இந்த 2 நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50 27 அப்படின்னு சொல்லி கிராஸ் அடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ அதுலேருந்து சி போர்டு உள் நம்பர் சி போர்டு பாருங்கள். கரெக்டாக 520 7 அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து 37 21 37 21க்கு கரெக்டாக 71 32 இருக்குது. ஸோ அதே மாதிரி 042 7 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம கரெக்டாக 27 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா நம்ம காமனாக அடிச்சிட்டே வராங்க சரிங்களா. ஸோ இதில் டி போர்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா 5 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் நம்பர் இங்கே வந்திருக்கு நமக்கு சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப 5 3 கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ 4 அப்படிங்கிற நம்பர் இங்கே வச்சுட்டு டி போர்டில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 4 அப்படிங்கிற நம்பர் இங்கே வச்சுட்டு ஸோ 720 அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 47 20 அப்படிங்கிற நம்பரு 4 டிஜிட்டில் 1 லேக் ப்ரைஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாகவே உள் நம்பரு டைரெக்டாக சரிங்களா. டைரெக்டாகவே வந்து பார்த்தோன்னா நமக்கு பவர் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க 2 நாள். 94க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 49, 90க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 45 சரிங்களா. ஸோ 28க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 73 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 28க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 73. ஸோ 94 நமக்கு 49ங்கிற டேரெக்டாக வச்சுருக்காங்க. 45 அப்படியே வந்து பார்த்தோன்னா நமக்கு டேரெக்டாக வச்சுருக்காங்க. 73 அப்படிங்கிற நம்பரும் வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்துருக்கு சரிங்களா. ஏபியில் 73ன்னு சொல்லி அடித்தாங்கன்னா சி போர்டு 8 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த நம்பர் வந்துச்சுன்னா 27 38 அப்படின்னு சொல்லிட்டு 1 லேக் ப்ரைஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2 3D கொடுத்துருக்கோம், 2 4 டிஜிட் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தோன்னா 1 லேக் ப்ரைஸ் எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க சரிங்களா. ஸோ அது இல்லாமல் நம்ம ஃபாலோயிங் நம்பர்ஸ் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா 772 238 இந்த 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.